Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால காலையில லஞ்ச் எல்லாம் வேகமாக பேக் பண்ணி பசங்களுக்கு பாப்பாவுக்கு கொடுத்து விட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயாச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் நேற்றே வந்து நேற்றே வந்து ஆக்சுவலாக வீடெல்லாம் துடைக்க நினைச்சேன். எனக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு துடைக்கிறத விட ஃப்ரைடே அன்னைக்கு துடைக்கிறது கொஞ்சம் அப்போதான் வந்து நல்லா க்ளீனான மாதிரி இருக்கு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரைடே அன்னைக்கு துடைக்கக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு அன்னைக்கு துடைச்சாதான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து வீடெல்லாம் மாப் போடுவேன். நேற்று வந்து பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாமே வந்து துவைச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து வீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப், அடுப்பு, பாத்திரம் எல்லாமே விலைக்கு முடிச்சாச்சு. எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நான் வந்து விளாக் எடுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் விளாக் எடுக்கையில கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆகுது. அதாவது மதியானம் 12:30 மணி. அப்போ தான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வாங்க அப்படியே விளாக்ல போகலாம். கையில் போய் கீரை வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன கீரை இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது கீரை இருந்துச்சுன்னா அதை பறிச்சுட்டு வரலாம். ஒன்று முருங்கைக்கீரை, இல்லை பாலக்கீரை, பசலைக்கீரை, ரெண்டில் ஏதோ ஒரு கீரை இருக்கும் கண்டிப்பாக. அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பறிச்சுட்டு வரலாம். இப்போ இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை தான் எனக்கு இருந்துச்சு, பசலைக்கீரை இல்லை. அதனால் முருங்கைக்கீரையை வந்து பறிச்சிட்டேன். இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பக்கத்து வீட்டில் இருந்ததை வந்து கொஞ்சம் குச்சி ஒடிச்சு வச்சேன். அது நல்லா வந்துருச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நாட்டு செம்பருத்தி. இது வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஹைப்ரிட்டு, நல்ல பெருசாக நல்ல டார்க்காக இருக்கும். இது வந்து நாட்டு செம்பருத்தி, அதாவது ஒத்த செம்பருத்தி இல்லையா அது. இது அதுலேயே கொஞ்சம் வேறு. அப்புறம் கீரையை பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை வந்து உருவி வச்சிடலாம். எங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரைடேங்கிறதுனால கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மேட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. இன்றைக்கி பூ பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து வரும்னு நினச்சேன். பூ நேற்று வரல. அதனால் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி காலையிலேயே நான் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருப்பேன். ஈவினிங் தான் இனிமேல் வந்து பூ வரும். வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு சாமி கும்பிடும். எல்லாம் டவுனில் போய் வாங்கலாம், கொஞ்சம் தூரம் போகணும். அதை விட நம்ம வந்து வாசலில் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன லஞ்ச் சமைச்சேன்னா முள்ளங்கி சாம்பார், மாங்காய் பச்சடி அண்ட் வாழைத்தண்டு பொரியல். இது 2 காயும் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு நேற்றும் வாழைத்தண்டை கொடுத்து இன்றைக்கும் வாழைத்தண்டுனா கண்டிப்பாக சாப்பிட மாட்டா. அதனால வாழைத்தண்டு பொரியல் எங்களுக்கு மட்டும் வச்சுட்டு மாங்காய் பச்சடி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடி வச்சுருந்தேன். நேற்று இதுக்கு முன்னாடி போட்டு விளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் நான் மருதாணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. நான் மருதாணி வச்சு எப்படி சவந்திருக்குன்னு பாருங்க. நல்லா சவந்திருக்கு 2 கையுமே. ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் கூட என்னால் வச்சிருக்க முடியல. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால குளிர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 2 ஹவர்ஸ் கூட இருக்காது, ஒரு மணி நேரத்துலேயே நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு வந்து சவந்திருக்கு. எனக்கு மருதாணி வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக பிடிக்கும். அதனால நான் எப்போவுமே மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பேன். அதை வச்சு கொஞ்சம் குளிர் தாங்கலைனால அதனால டக்குன்னு எடுத்து போட்டுட்டு கையை கழுவிட்டு இழுத்து போச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா நைட் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, பனி வந்து ஓவராக இருக்கிறதுனால. சரி, இப்போ நம்ம வந்து கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. முருங்கைக்கீரை ஒவ்வொரு தடவை வைக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் அதை பறிக்க சோம்பேறித்தனம் பட்டுட்டு வைக்கிறதே இல்லை. எல்லார் வீட்லேயும் கடையில் வாங்கி மெனக்கட்ட வைப்பாங்க. நான் வீட்டில் இருக்கிறத கூட பறிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதோட அருமை வந்து தெரியாது. எல்லாருக்குமே அப்படித்தான். அது இல்லைன்னா அதை போய் கடையாக நம்ம தேடி இருப்போம். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளவு அயன் சத்து வந்து இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து சீண்ட கூட கிடையாது. நான் பெரும்பாலும் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். யார் வேணாலும் பறிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரையை நான் ஒரு நாள் கூட முன்னாடிலாம் அடிக்கடி செய்வேன். முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல் அந்த மாதிரி பண்ணுவேன். சோப்பு கூட அடிக்கடி வைப்பேன். இப்போ சுத்தமாக அந்த பக்கம் போகிறதே இல்லை. ஏன்னா செடியெல்லாம் நிறைய புல்லெல்லாம் மலைக்கு அதுக்கும் நல்லா வளர்ந்துருச்சு. அதனால அதை பறிக்க போகிறதுக்கே கொஞ்சம் பூச்சி எதுவும் கிடக்குமோ என்னமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் போகிறதில்ல. சரி, இன்றைக்கியாவது பறிச்சுட்டு வந்துடும். கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து பறித்து உருவி வச்சிட்டோம்னாக்க நாளைக்கு வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இதை பறிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வாசல் தெளிக்கும் போதே உப்பு வந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு ஆனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால காலையிலே வாசலில் வந்துச்சா தோதா உப்பும் இல்லாமல் இருந்தது. உப்பும் கோலப்படியும் நான் இன்றைக்கி காலையில் வந்து வாங்கிட்டேன். அதை வந்து அது ஜாடியில் வந்து கொட்டி வைக்கணும். இந்த உப்பு வந்து படி, ஒரு படி இது 50 ரூபா எங்கள் ஊரில்.
உங்கள் ஊர்லெலாம் உப்பு என்ன ரேட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து இதை ஜாடியில் கொட்டி வச்சிடலாம். இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கிலோ அளவுக்கு தான் கொள்ளும். இது வந்து ஒரு படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு இருக்குது. அதை வேறு ஒரு இதில் வந்து நம்ம மாற்றி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இதில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு வந்து பேலன்ஸ் இருக்குது. இதை வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம். இன்னொரு ஜாடி இருந்துச்சு, அதுலேயும் இந்த உப்பை கொட்டி வச்சிடலாம். இந்த ஜாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இங்கே ஒரு ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். அதாவது இங்கே ரோட்டோரமாக வந்து போட்டிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிற வழியில் அங்கே தான் வந்து இந்த ஜாடி வந்து வாங்கினேன். இந்த ஜாடி வந்து 1 250 ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் 2 ஜாடி வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும்ட்டு வாங்கினேன். ஜாடியெல்லாம் இப்போல்லாம் எல்லா ஜாடியுமே ரேட்டு கூட தான், எதுவுமே ரேட்டு கம்மியெல்லாம் கிடையாது. வாரம் வாரம் வீடு க்ளீன் பண்ணும் போதே மேட்டை சேஞ்ச் பண்ணிடுவேன். கண்டிப்பாக வந்து மாற்றிடுவேன். அதே மேட்டை திருப்பி நான் போட மாட்டேன். 2 செட் மேட்டு வந்து வச்சுருப்பேன் எல்லா இடத்துக்கும் போடுறதுக்காக. அதனால் வீடு க்ளீன் பண்ண போதெல்லாம் நான் புது மேட்டை, அதாவது வாஷ் பண்ண மேட்டு வந்து போட்டுருவேன். அதனால் இப்போ வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணவோ எல்லா மேட்டையும் வந்து துவைச்சி போட்டிருந்தேன். அதை காய போட்டுடலான்னு சொல்லி அதை தான் வந்து காய போட்டிருந்தேன். அப்படியே கொல்லை பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் விழுந்து கிடந்தது. சரி அதை போய் பறிச்சிட்டு வந்துடலாம், அதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிட்டு வந்திருந்தேன். தேங்காய் ஒரு 4 கை கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வைக்கணும். அதோட 2 சாத்துக்குடி. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபுல்லாக குரங்கு படு பயங்கரமாக சாத்துக்குடி மரத்தையும் ஒரு ஆட்டிடுச்சு. அந்த வந்து எல்லாம் கிடச்சது போக 2 பழமாக மேலே கிடக்கு. ஆனால் நம்மளுக்கு எட்டாது. அதுகளுக்கு தான் கண்ணு தெரியும் கரெக்டாக. அதை பறிச்சது போக அது 2 கீழே கிடந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தீந்துருச்சு, அதெல்லாம் வாங்கணும். ஆப்பிள் பழமும் ஒரே ஒரு மாதுளம்பழம் மட்டும்தான் மிச்சம் ஜூஸ் போடுறதுக்கு. அப்புறம் ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, மாதுளம்பழம் மட்டும் வாங்கணும். நானும் இந்த சீயக்காயை டெய்லி காய வைக்கிறது, எடுத்து வைக்கிறது, அப்புறம் திருப்பி மழை வர வேண்டியது இப்படி தான் போகுது. ஆனால் இன்னுமே நல்லாவே காயலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா காஞ்சாதான் இதை அரைப்பாங்க. அதனால் இன்னுமே காயணும். அது மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க கரெக்டாக இருக்கும். இந்த கீரை உருவுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து வேலை பார்க்கலாம். இத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து வேலை பார்க்கும்போது பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறது தான். அது என்ன பாட்டாக இருந்தாலும் சரி, எல்லா பாட்டுமே நான் வந்து கேட்பேன். அதாவது ஹிட் சாங்கும் கேட்பேன், மெலோடியும் கேட்பேன், சோலோ சாங்கும் கேட்பேன், சேட் சாங்கும் கேட்பேன், பழைய பாட்டும் கேட்பேன், புது பாட்டும் கேட்பேன், எல்லாமே வந்து கேட்பேன். அதனால் வந்து எனக்கு இதுதான் வந்து பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. எனி டைம் எல்லா பாட்டுமே என்னோடய ஃபேவரட் தான். அதனால் மேக்ஸிமம் எனக்கு பிடிச்ச பாட்டை ஏதாவது போட்டு விட்டுட்டு நான் வேலையை பார்த்தேன்னா கடன்னு என் வேலையை வந்து ஒரு பிரிஸ்காக வந்து ஓடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். எப்போவுமே ஒரே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டே நான் பார்த்தீங்கன்னா கீரையை ஃபுல்லாக உருவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு தேவைப்பட பூண்டு, சின்ன வெங்காயம் இதையுமே நான் உரித்து வச்சுட்டேன். அதனால் பாட்டு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுக்கும் பொழுது போன மாதிரி ஆயிடுச்சு, வேலையும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே நம்ம உரித்து வச்ச பூண்டு வெங்காயத்தையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு காலையில் சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பாவுக்கு நாளைக்கு சாட்டர்டே ஸ்கூல் உண்டா இல்லையாங்கிறது தெரியல. இன்றைக்கி தான் வந்து அவளுக்கு தெரியும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் லீவு தான். இருந்தாலும் காலையில் சமையல் முடிச்சுட்டா நம்ம ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சிடலாம். பூண்டெல்லாம் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டாலே போதும். நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக முடியும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கீரையை வந்து ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கான வேலை தான் இதெல்லாம்.
முருங்கைக்கீரையெல்லாம் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா நல்லது தான். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதாவது என்ன சொல்கிறது, அந்த முருங்கைக்கீரை உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் கெட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செய்ய முடியும். இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சூடான சாதத்தில் அதாவது சாம்பாருக்கு கண்டிப்பாக நெய் வந்து இருந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தே நான் வந்து நெய் ஊற்றி சாப்பிடுவேன் நல்லா. அதாவது சாம்பாருக்கு, மற்றது கூட ரொம்ப ஊற்றிக்க மாட்டேன். அதனால் சாம்பாருக்குனா எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே எடுக்கிற நெய்ங்கிறதுனால கண்டிப்பாக நான் ஊற்றி சாப்பிடுவேன். பாப்பாவுக்கும் ஊற்றி தான் வந்து சாப்பாடு வந்து கொடுத்து விடுவேன். முள்ளங்கி சாம்பார் வாழைத்தண்டு பொரியலோட இன்னைக்கு லன்ச்சு. டெய்லி 2 காய் வைக்கணுங்கிறது இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பார்க்கலாம் எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறது. ஆயிடுச்சுன்னா போதும், எப்படா டீயை குடிப்போம்னு ஒரு எனக்கு டீ வந்து கம்பல்சரி. நான் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 டீ வந்து முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுல இருந்து டீ வந்து நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ 2 பாக்ஸ் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் எனக்கு வந்து நெய் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஏற்கனவே எடுத்த நெய் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குல வந்து நிறையாவும், இன்னொரு தூக்கில் ஆஃப் தூக்கும் வந்து இருந்தது. இப்போ அதெல்லாம் காலியாகி இதில் ஒரு அரை தூக்கு அளவுக்கு நெய் வந்து இருக்குது. இதை முடிகிறதுக்கும் இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் தோசை, அதுக்கப்புறம் ஏதாவது சட்னியில் வச்சுக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஊற்றிக்கிறது. நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் நான் காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்குவேன். அதில் வந்து எனக்கு டீ போட்டது போக மீதி எதுவும் சூடு பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்தால் அவளுக்கு ஊற்றி கொடுத்துருவேன். அப்புறம் மீதி இருக்கிற பாலை நைட்டு நானே அது வந்து குடிச்சிருவோம். மீதி கொஞ்சம் பால் இருக்குல்ல, அதை வந்து மறுநாள் காலையில் உரம் ஊற்றி வைப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பிடிக்காம கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப தயிர் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால மறுநாள் காலையில் தான் வந்து உரம் ஊற்றுவேன். அது மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்குள்ளேயும் கண்டிப்பாக பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து வச்சுக்குவேன். அதனால நான் 1 லிட்டர் பால் வந்து வாங்குவேன். இந்த ரிப்பன் பக்கோடா புரிஞ்சதுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு தான் வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ் எனக்கு எப்போவுமே வந்து விரும்பவே மாட்டேன். என்னைக்காவது ரொம்ப ரேராக வெளியில் அதுவும் போனான்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். வீட்டில் இருக்கும்போது என்னைக்காவது சூடாக பஜ்ஜி மட்டும் சாப்பிடணும் போல் இருக்கும். அது மட்டும்தான் வந்து சாப்பிடுவேன். மற்றபடி பெருசாக நான் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டேன். இதில் நோண்டு வந்து கொஞ்சமாக வந்து ரிப்பன் பக்கோடா எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், நான் கொடுத்தது அப்படியே இருக்கு. பாப்பா எடுத்துட்டேன், என் ஹஸ்பண்ட் கொடுத்தேன். மீதி வந்து அப்படியே தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு அறவே கிடையாது. அதுலேயும் ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா ஒரு சில ஐட்டம் வச்சுருப்பேன். அதுவுமே ரெகுலராக நான் எடுத்துக்கவே மாட்டேன். எப்போயாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். பூ வாசலில் வந்தது, அதையும் கையோடு வாங்கி வச்சுட்டேன். எப்போவுமே இந்த 4 o'clockலேருந்து 4:30க்குள்ளே எப்போ வேணாலும் வரும். அதனால் அதை வாங்கி வச்சுருது. மழை டயத்தில் அது வாங்க முடியாமல் போயிடும். இன்றைக்கி கரெக்டாக வந்து அதை வாங்கி வச்சுட்டேன். நானும் கொஞ்சம் ப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மெயினான ஹேர் ஸ்டைல்னு பார்த்தா இந்த போனி டெயில் தான். எப்போவுமே இந்த ஒரு ஸ்டைல் தான் நான் எப்போவுமே போடுறது. இதுதான் வந்து எனக்கு செட் ஆகிருச்சு. அதனால் ரெகுலராக இது பாருங்கள், பொட்டுன்னு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நான் எப்போவுமே துணிக்காய போகிற இடம்னு பார்த்தோன்னா இந்த சந்துக்குள்ளே தான். இந்த இடத்துல போடுறதுனால அதிக வெயிலுமே இங்கே படுறதில்ல, மழை வந்தாலுமே இங்கே நனைகிறதில்ல. ஒரு நாள் வந்து துணி போடாமல் விட்டால் கூட அது அதிலேயே கிடக்கும். அதாவது எடுக்கலைன்னா கூட அப்படியே இருக்கும். அம்மா அடுத்து திருப்பி லாண்ட்ரி போட்டுட்டு திருப்பி துணி காய போடும் போது மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் போதும். தேவையான திங்ஸை மட்டும் நான் ஈரமாக இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து காய போட்டுக்குவேன். துணி நிறையா இருந்த கட்டி நம்மளே மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணி மடிக்கிற பழக்கம் மட்டும் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அது பெரும்பாலும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்த காட்டி அதை நானே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்.
எப்போவுமே துணி ஓடி முடிச்சிருச்சுன்னா அதை கையோட காய போட்டுட்டு மீதி இருக்கிற காஞ்ச துணி அப்படியே கொண்டு வந்து கட்டில் மேலே போட்டு வச்சுருவேன். முகம்லாம் கழுவிட்டு வந்துட்டு அப்படியே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூ வாங்கிட்டு வந்ததுனால உருளியில் பூ போட்டுட்டு அப்படியே உருளியும் அங்கே வச்சுட்டேன். டிவியில் வந்து சாமி பாட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். எனக்கு ஃபேவரட்டான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தான். எனக்கு அது ரெகுலராகவே கேட்க பழக்கம் உண்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால் அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றான்னு சொல்லி அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.